அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மண்ணுலகில் மனிதர்களுடைய தீச்செயல் பெருகிவிட்டதால் ஆண்டவர் மண்ணுலகை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் நேர்மையாளர்களாக இருந்தனர். அதனால் ஆண்டவர் நோவாவிடம் ஒரு பேழை செய்து அதனுள் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும், மேலும் தக்க விலங்குகள் தகாத விலங்குகளிலிருந்து சில எடுத்து வைக்குமாறு அவர் கூறினார். நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தார். அதனால்தான் அவர் அந்த பேழையை செய்தார். ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்று நம்பினார். அதனால் அந்த பேழையை செய்தார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வெள்ளப்பெருக்கிலிருந்து பிழைத்து கொண்டனர். இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு ஆண்டவர் இயேசு அவர்களிடம் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்ததையும் 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்ததையும் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கோபத்தோடு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு துன்பம் வந்துவிட்டால் உடனே ஆண்டவரை பற்றி குறை சொல்வதும் கவலைப்பட்டு இன்னும் அந்த துன்பத்தை மிகவும் அதிகமாக்குவதும் தான் நம்முடைய செயலாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நோவா மலையையோ வெள்ளத்தையோ பார்க்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் கூறுகிறார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பேழை செய்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வெள்ளப்பெருக்கிலிருந்து பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவர் பேழை செய்யாமல் இருந்திருந்தால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வெள்ளப்பெருக்கில் அழிந்திருப்பார்கள். நோவா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். அதனால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவர் அப்பங்களை பழுக செய்து 5000 பேருக்கும் மேலாக உணவு கொடுத்ததை பார்த்திருந்த சீடர்களும் கூட தங்களிடம் அப்பம் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். அதனால் இயேசு அவர்கள் மீது கோபம் கொண்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் துன்பம் வருகின்ற நேரத்திலே ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அவ்வாறில்லாமல் எப்பொழுதும் நம் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்வார் என்று விசுவசிப்போம். அப்பொழுது இன்னும் நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இதோ இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் தேவனே. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று இறை வார்த்தை கூறுகிறது. ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்பா. அதனால் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய உள்ள கைகளில் வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் ராஜா. எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்களுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தேவனே. ஆண்டவரே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறியிருக்கிற தேவனே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கனி தரும்படி, நாங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்ட தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பெயரால் நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது தேவனே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நோவா நேர்மையாளராக இருந்ததனால் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்த தேவன், இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நாங்களும் நோவாவை போல எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வேலை செய்கிற இடத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் அநேக வேதனைகளாலும் வருத்தங்களாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவர் மீது இறங்கும் அப்பா. ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரக்கத்தை நிறைவாக ஊற்றும் அப்பா. அன்பின் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் அன்பு செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே. இதோ இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லாரையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 5 முதல் 8, அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10.
அந்நாள்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 முதல் 21. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர், எரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்து இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.